கடவுளே, நிம்மதியா ஒரு கப்பு காப்பிய குடிக்க விடுதாளா? ஏம்மா இப்ப என்னாச்சு நீ இவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குதிய? நல்ல ஓடி ஆடி திரிஞ்சிட்டு இருந்த மனுஷன இப்படி ஒரேடிய கட்டில்ல படுக்க வச்சிட்டாளா அந்த படுபாவி. அவ நல்லா இருப்பாளா? நாசமா போயிடுவா. ஏம்மா நடந்தது நடந்து போச்சு, திரும்ப திரும்ப அவளை போட்டே யாசிக்கிட்டு இருக்குதிய. அவன் நல்லா இருப்பாளா நாசமா போயிருவான்னு சொல்லுதியல்ல, அப்ப என்னையும் சேர்த்துதானே சொல்லுதிய? பொண்டாட்டி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டானே, அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியால? இங்க பாருமா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. சரி, அப்பாவுக்கு ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு, சரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காளான்னு நினைச்சிட்டு விட்டுரு. அதை விட்டுக்கிட்டு அவ இப்படி நாசமா போயிருவா, இவன் நல்லா இருப்பாளான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா எப்படிமா? நீ தானே சொல்லியிருக்கா ஒரு வீடுன்னு இருந்தா பிரச்சனையும் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும்னு. இப்ப என்னடான்னா அவ இப்படி நாசமா போயிருவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பாத்தியாலம்மா அவன, உங்க அம்மா ஒரு கப்பு காப்பிய நிம்மதியா என்ன குடிக்க விடுதாளல. இவோ பிரச்சனை தாங்க முடியாம தான் நான் பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கலாம்னு மொட்டை மாடியில் உள்ள ரூமுக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். இவன் என்னடானா இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொன்னா புலம்பி தள்ளிட்டு கிடக்கா. எப்பா நீங்க பேசாம இருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். பாருல, ஒரு 5-6 நாளைக்காவது இந்த பிரச்சனையில இருந்து விடுபட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க. அதுக்கு நீதான் மக்கா எனக்கு உதவி பண்ணணும். எப்பா 2-3 நாளா ஆஸ்பத்திரியில வச்சு உங்களுக்கு உதவி பண்ணினேன், இனிமேலும் உதவி பண்ணாம விட்டுருவேனா? உங்களை நிம்மதியா பாத்துக்கிட வேண்டிய கடமை என் கடமை. உங்களை பாத்துக்கிடுதுங்கிற சாக்குல நான் இந்த மாடி ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுப்போம்ல. சரிதான் மக்கா, உங்க அம்மையை சீக்கிரமா கீழே அனுப்பி வைக்கி. நான் அந்த ஒரு கப்பு காப்பியாவது நிம்மதியா ரசிச்சு ருசிச்சு குடிக்கணும். சரிப்பா, கவலைய விடுங்க. ஏமா சும்மா அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நான் பாத்துக்கிட்டதே நல்லபடியா. அதான் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல, அப்பாவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அவரை டென்ஷன் படுத்த கூடாதுன்னு. நீங்க கீழே போங்க, நான் பாத்துக்கிட்டேன் அப்பாவை. ஏமா முதல்ல இந்த புலம்புறத முதல்ல நிப்பாட்டுங்கம்மா, அப்பதான் அப்ப சரியாவாரு. அது வந்து அப்பாவுக்கு தலையில அடிபட்ட வலி எப்போ சரியாவுதோ அப்பதான் அந்த கெட்ட பிரிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நல்ல அழகு மகராசனா இருந்தாரு உங்க அப்பா, இப்ப தலையில கெட்ட போட்டு டேமேஜ் ஆன புருஷ மாதிரில இருக்காரு. எப்பா அம்மா நல்ல ரைமிங்கா பேசுதாவல்ல. ஆமல, அவ இதுவும் பேசுவா, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னா இதுக்கு மேலையும் பேசுவா. முதல்ல எதையாவது சொல்லி அவளை முதல்ல கீழே அனுப்பல. சரிப்பா சரிம்மா, கவலையெல்லாம் விடுங்க, முதல்ல கீழே போய் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. என்னத்த போட்டு ரெஸ்ட் எடுக்க? என் புருஷரை இப்படி ஆக்கி போட்டாளே, அவளா ஒரு மனுஷியா? அட கடவுளே, இவத்தொல்ல தாங்க முடியலன்னு தான் தலையில கெட்ட போட்டுக்கிட்டு இப்படி மாடி ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். இங்கேயும் வந்து நின்னுக்கிட்டு புலம்பிட்டு கிடக்கால, கிளம்ப மாட்டக்கால. மாடிப்படி ஏறி வரதுக்குள்ள காலெல்லாம் என்ன கடு வலிக்கு தெரியுமா மக்கா? என்னால அடிக்கடி இங்க மாடி ஏறி இந்த ரூமுக்கு வர கழியலையே. அதுக்கு தானே மாடி ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா, நீங்க கீழே போய் ரெஸ்ட் எடுங்க. அப்படி இல்லைன்னா டிவில நாடகம் போட்டிருப்பாங்களா, போய் பாருங்க. அப்பாவா நான் பாத்துக்கிட்டுதேன். இப்படி அடிக்கடில நீங்க மாடிப்படி ஏறிங்க ரூமுக்கெல்லாம் ஒண்ணும் வராண்டா. நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா, நீங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க. சரி மக்கா, நீ ஒருத்த எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுனாலதான் இந்த வீட்ல நான் நிம்மதியா இருக்கேன். சரிம்மா சரிம்மா, அதான் நான் இருக்கம்ல பாத்துக்கிடுது. கீழே இறங்கி போய் டிவிய பாருங்க போங்க. என் மருமவ உலக்கையால என் தலையில அடிச்சது கூட ஒரு வகைக்கு நல்லதுதான். சொல்ல போனா அவளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்ப அவளாலதானே இப்படி மொட்டை மாடி ரூம்ல வந்து உட்கார்ந்துருக்கேன். என் பொண்டாட்டி தொல்லை இல்லாம. சரிம்மா, நான் பாத்துக்கிட்டுதம்மா அப்பாவை. ஆஹா, ஷாலினி வந்திருக்கா. வண்ண நிலவே வா, வஞ்சி கொடியே வா, வசந்த மண்டபமே வா வா வா. இப்படியெல்லாம் நான் கூப்பிட்டுருப்பேன், ஆனா இப்ப முடியுமா? விளங்கிரும் போ, ஒரு காப்பிய நிம்மதியா குடிக்க விடுதாவளா? என் பொண்டாட்டிய எப்படியாவது வெளியே அனுப்பிடலாம்னு பார்த்தா இப்ப இவ வேற வந்துட்டாளா? என்னமோ அவளுக்கு அடிபட்ட மாதிரி கண்ணீரை வடிச்சுக்கிட்டுல நிக்கா. அவ கண்ணீரை வடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என் பொண்டாட்டியும் 2-3 சீனை போடுவா. நம்மளால நிம்மதியா ஒரு கப்பு காப்பியா கூட குடிக்க முடியலம்மா. பேசாம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரம் அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பதிலா ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது போய் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கலாம். இந்த டாக்டர் வேற கேட்டாரு எங்கேயாவது ட்ரிப்புக்கு போலாமான்னு. சே, பேசாம போயிருக்கலாமோ. அங்கிளுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுங்க, அப்பதான் உடம்பு சரியாகும் சீக்கிரமா. எம்மாடி சாலிடி, உனக்கு தான் எங்க மேல என்ன அக்கறை? ஆமா ஆண்டி, உங்க மேல
ஆப்பிள், ஆரஞ்சு, அப்புறம் அன்னாச்சி பழம், கிரேப்ஸ்னு விதவிதமா பழங்கள்லாம் இருக்க. எங்க அப்பாவை சாக்கா வச்சு நாமளும் நல்ல ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்து குடிச்சு உடம்பத்தி ஏத்த வேண்டியதா. உன் பொண்டாட்டிக்கு பதிலா இந்த பிள்ளைய உனக்கு கேட்டி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு இந்த பிள்ளை எங்களை நல்லபடியா பாத்துருக்குமேல. அதுக்கு வழி இல்லாம போயிட்டேன். ஏமா சும்மா நடந்து முடிஞ்ச கதையை பத்தியே என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்குதிய? உன் பொண்டாட்டிக்கு எங்க மேல ஒரே வெறுப்புல, ஆனா இந்த பிள்ளைக்கு எங்க மேல என்ன பாசம் பத்தியால. ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்கதான் செய்யும். அவளுக்கு மாமனார் மாமியார் இல்ல, அதனால உன்கிட்ட பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அது புரியாம பேசிக்கிட்டு இருக்க. இந்நேரம் இவ இந்த வீட்டு மருமகளா வந்திருந்தா உனக்கு தெரியும். என் பொண்டாட்டியால நீ கொஞ்சமாவது வாய் பேசிக்கிட்டு இருக்க. இவ மட்டும் வந்திருந்தான்னா அவ்வளவுதான். நீயும் அப்பாவும் கடைசி வரைக்கும் மௌன விரதம் தான் இருந்திருப்பியோ. ஏமா அப்பாக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். நீ முதல்ல கீழே இறங்கி போமா. ரேவதி வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாள்ல. ஆமாமக்கா, அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நான் அவளை அனுப்பி வச்சுக்கிட்டு அப்புறமா சாயங்காலமா அவங்க அப்பாவை பார்க்க வரேன்னா. சரிம்மா, முதல்ல கீழே இறங்கி போங்க. சரிமக்கா. அங்கிள், உங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கங்க. சரிம்மா தாயே, முதல்ல கீழே இறங்கி போங்க. அப்பாடா, ஃப்ரிட்ஜ்ல அழுகி போற கண்டிஷன்ல இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரி, இத கொண்டு குப்பையில கொட்டணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இங்க வந்தே கொடுத்துட்டோம். இப்ப ஆப்பிள் ஜூஸ் வேணுமா, ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா, கிரேப் ஜூஸ் வேணுமா? ஒரு புண்ணாக்கும் வேண்டாம்ல. உங்க அம்மா உன் பொண்டாட்டின்னு யாருங்க மாடி ரூமுக்கு வராதபடி பாத்துக்க. எனக்கு அதுவே போதும். ஐயோ, கடைசியில இவங்க எல்லாராலையும் நான் டிப்ரெஷனுக்கு போயிருவோம் போலுக்க. வாழ்க்கையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே. சரி பெரியம்மா, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சாயங்காலம் வந்துருவேல மக்கா? ஆமா பெரியம்மா, சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வந்துருவேன். சரி மக்கா. பெரியம்மா, அதான் மைனி எல்லா வீட்டு வேலையும் பார்க்காவல்ல, நீங்க அமைதியா போய் ரெஸ்ட் எடுங்க. அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, சரியா? அவகிட்ட பேசுறதுக்கு என்ன தேனி இருக்கு. சரி விடுங்க, அதான் மைனி கறிதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருந்திட்டு வராங்கல்ல, நம்ம அப்படியே விட்டுறணும். நம்ம போய் இடையில ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தா வச்சுடுங்க, அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்தே பிரச்சனை மறுபடியும் ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். அவ திருந்தி இருக்காளா திருந்தாம இருக்காளான்னு ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. பெரியம்மா, அதுக்கிட்ட ஒரே நாள்ல மொத்தமா திருந்திடுவாங்களா? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருந்துவாங்க. நாமளும் அதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும்ல. சரி, என்னத்தையே சொல்லுத போ. அதுக்குதான் சொல்லுதே, நீங்க மைனிகாரிட்ட எதுவும் பேசாண்டா. நீங்க போய் அமைதியா ரெஸ்ட் எடுங்க. அவங்களே எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க. சரி மக்கா. நான் என்ன அவகிட்ட வம்புக்கு போறேனா இல்லைன்னா பிரச்சனைக்கு போக போறேனா? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் பாட்டுக்கு டிவில நாடகத்தை பார்த்துட்டு பேசாம இருந்துட போறேன். பெரியம்மா, அங்க வண்டியில யார் வராங்கன்னு பாருங்க. யார் மக்கா அது? என்ன பெரியம்மா, மறந்துட்டீங்களா? நம்ம மஞ்சளா மேடமும் சாந்தி மேடமும். அட ஆமா, வண்டியை நிப்பாட்ட சொல்லு மக்கா. மேடம், மேடம் வண்டியை நிறுத்துங்க. ரேவதி, நல்லா இருக்கீங்களா? சாந்தி, வண்டி எதுக்கு நிப்பாட்டுனா? மஞ்சளா மேடம், ரேவதி மேடம் நிக்காங்க பாருங்க, அதனால தான் வண்டியை நிப்பாட்டுறேன். வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சுசிலா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் மேடம். மேடம், ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க. ரேவதி, இதுதான் உங்க வீடா? ஆமா மேடம், இதுதான் எங்க பெரியம்மா வீடு. வெளிய நின்னு அப்படி பேசிட்டு இருக்கீங்களே, வீட்டுக்குள்ள வாங்க. சுசிலா மேடம், பரவாயில்ல, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம இருந்தா எப்படி? வாங்க மேடம் வீட்டுக்குள்ள. சரி சுசிலா, வரோம். ரேவதி, உன் மைனி எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல மேடம், முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்ப கொஞ்சம் குடும்ப பொறுப்பா இருக்காங்க. ஆமா மஞ்சுளா மேடம், நீங்க கொடுத்த கொடையில இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திக்கிட்டே வாரா. ஆமா, திருந்திதானே ஆவணும். எப்பவும் ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்க முடியுமா? சரி ரேவதி, உங்க மைனியோட அம்மா அந்த பாட்டி எப்படி இருக்காங்க? எங்க மைனியோட அம்மாவா இப்ப ரொம்ப திருந்திட்டாங்களா மேடம்? நேத்து தான் சின்ன பொண்ணாக்கா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மருமகளை அப்படியே தங்க தங்கமா தாங்குறாங்களா? அப்படியா? பரவாயில்லையே, ஒரே நல்ல ஜெயில இருந்து இந்த அளவுக்கு திருந்திட்டாங்களா? ஆமா மேடம், என்னாலயே நம்ப முடியல. சின்ன பொண்ணாக்கா கிட்ட திரும்பியும் கேட்டேன், ஏக்கா எல்லாம் உண்மைதானான்னு. ஆமா, எல்லாம் உண்மைதான். எங்க மாமியார் இப்ப ரொம்ப மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க என்கிட்ட. சரி, எப்படியோ நல்லபடியா திருந்தி மாமியார் மருமகளும் ஒத்துமே இருந்தா சரிதான். ஆமா மேடம், மாமியார் மருமகளும் ஒத்துமே இருந்தாதானே அந்த வீடு நல்லா இருக்கும். ஆமா, என்ன நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உங்க மருமகளை ஆளையே காணலையே? மருமவ அங்க அடுக்கலையில வேலை கிடக்கு மேடம், அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, கொஞ்சம் இருங்க மேடம், எங்க மருமக கிட்ட ஜூஸ் கொண்டு வர சொல்லுங்க. பாருங்க ரேவதி, உன் மைனிக்காரி கிட்ட எல்லாத்துக்கும் ஜூஸ் கொண்டு வர சொல்லுமாக்கா. சரி பெரியம்மா. மைனி, என்ன ரேவதி, ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனா, இப்ப என்னடா வீட்டுக்குள்ள இருக்க? கிளம்பலையா? மைனி, கிளம்பணும். உங்களை பார்க்கணும்னு யாரோ வந்திருக்காங்க பாருங்களா. என்னது, என்ன பார்க்கவா? ஆமா ஆமா, அங்க பாருங்க, சோபால யார் உட்கார்ந்திருக்காங்கன்னு. இந்த குதிரைவாளையும் ரெட்டை குடுமையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்ன மைனி, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இவங்க மஞ்சுளா மேடமும் சாந்தி மேடமும். ஆஹா, போலீஸ் மஞ்சுளா மேடமும் சாந்தி மேடமும். ஆமா மைனி, அவங்களே தான். நம்ம தெருவிலே போனாங்களா, அத
கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா இந்த மஞ்சுளா மேடத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன போட்டு என்ன ஆகாட பாடா படுத்தி எடுத்தாவோ. இப்ப என்னடான்னா எங்க வீடு தேடியே வந்திருக்காவோ. அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டோம்ல. போங்க மேனி, சீக்கிரமா ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை கிடக்கும்ல. போறேன். மஞ்சுளா மேடம், சாந்தி மேடம் நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க மேனகா? உங்க தயவால நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். ஜூஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்காக தான் சில்லுன்னு போட்டு கொண்டு வந்திருக்கேன். எத்தே நீங்களும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சரி மர்மோளா. ரேவதி நீயும் ஜூஸ் எடுத்துக்க. வேண்டாம் மைனி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான குடிச்சேன். நீங்க குடிங்க. இல்ல பரவாயில்ல, அவங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்காங்கல்ல, நீயும் குடி. மைனி வேண்டாம் மைனி, நீங்க குடிங்க. நீயும் குடி மர்மோளா. இவ்வளவு நேரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேல்ல, உனக்கும் டயர்டா இருக்கும்ல, ஜூஸ் குடி. சரிங்க தே. ஜூஸ குடிங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன போட்டு என்ன ஆகான்னு பாடா படுத்துனிய. இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கான ரிசல்ட் தெரியும், பாருங்க. மேனகா ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குமா? தேங்க் யூ மேடம். இவ்வளவு பணிவா மேனகா மாறிட்டாள, என்னாலயே நம்ப முடியலையே. இதேதான் மேடம், என்னாலயும் நம்பவே முடியல. ஜூஸ குடிச்சு 2 நிமிஷம் கிட்ட ஆக போதா. இப்ப வேலையை காட்டணுமே. இது என்ன வித்தியாசமா இருக்கு? வயித்துல கடமுடான்னு சத்தம் கேக்கு. அப்படின்னா ஐயோ கடவுளே, போச்சா எல்லாம் போச்சா. ஜூஸ் டம்ளர் மாறி போச்சே. மஞ்சுளா மேடத்துக்கு கொடுக்க வேண்டிய ஜூஸ நான் மாத்தி குடிச்சிட்டேனே. ஜூஸுக்குள்ள 2 பேதி மாத்திரையே போட்டோம். அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டேன். கடவுளே. மைனி என்னாச்சு? ஏன் இப்படி தவழ்ந்து போயிட்டு இருக்கீங்க? இவா ஒருத்தி போகப்பட்ட நேரத்துல தான் எங்க போறியே ஏது போறியேன்னு கேட்டிருக்கடப்பா. சொல்லுங்க மைனி, என்னாச்சு? ஏன் இப்படி தவழ்ந்து போயிட்டு இருக்கீங்க? அது வீட்டை காலையில நான் மாப் போட்டு தொடக்கலையா, அதான் தொடச்சிக்கிட்டே போறேன். சரி மைனி, அப்படியே தொடச்சிட்டு போய் கிச்சனு பாத்ரூம்னு எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணிருங்க. வா ஒருத்தி நேரங்காலம் தெரியாம என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருப்பா. வயித்த கலக்குதே. இனி கக்கூஸ்ல இருந்து எவ்வளவு நேரம் கழிச்சு வெளியே வர போறேனோ. சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி. சின்ன பொண்ணே, வயிறு பசிக்கு சாப்பாடு எடுத்து வை. எங்க சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, வாரேன். என்ன நடுவுல நின்னுகிட்டு இப்படி சத்தம் போட்டுடா? ஏமா மணி என்னாவது? எனக்கு வயிறு பசிக்கலாமா, அதான் சாப்பாடு எடுத்து வைன்னு சின்ன பொண்ணுகிட்ட சொன்னேன். அட வயிறு பசிக்கமாக்கா, உட்கார், நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏமா நீங்க உட்காருங்க, சின்ன பொண்ணு எடுத்துட்டு வருவா. இல்ல அவதான் காலையில இருந்து இவ்வளவு நேரமா வேலை பார்த்துட்டு இருக்கல்ல, நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். இன்னைக்கு என் கையால நீ சாப்பிடு. ஏமா என்னமா சொல்லுதா? ஆமாக்கா, இன்னைக்கு என் கையால சாப்பிடு. சரிம்மா, அப்ப நான் டைனிங் டேபிள்ல போய் உட்காருதேன். சீக்கிரமா சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. டைனிங் டேபிள்ல வேண்டாமக்கா, இங்க கீழ உட்காரு. நல்ல தலவாழை இலைய போட்டு சாப்பிடலாம். சரிம்மா, சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. இரு, உன் பொண்டாட்டியும் வர சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்ல. சரிம்மா. என்ன ஒரு அதிசயம். என்னது அதிசயமா? என்ன அதிசயங்க? உட்காரு சின்ன பொண்ணு, சொல்லுதே என்னன்னு. உட்காரவா? நீங்க தான் சாப்பாடு எடுத்துட்டு வா, நேரமாவது வயிறு பசிக்குன்னு இல்ல, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ எல்லாம் ஒண்ணு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்டா, முதல்ல உட்காரு. சாப்பாடு எடுத்துட்டு வா, எனக்கு வயிறு பசிக்கின்னு சத்தம் போட்டு கிடந்தீரு. இப்ப என்னடான்னா நீ சாப்பாடு எடுத்துட்டு வராண்டா அங்க உட்காருன்னு சொல்லுதீரு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்னா நினைச்சு பேசுவீரோ. கோவப்படாத டீ. எப்படி கோவப்படாம இருக்க? ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்னா நினைச்சு சொல்லிட்டே இருந்தீருன்னா கோவம் வராம என்ன செய்யும்? அமைதியே இரு. நான் அதிசயம் என்ன சொன்னேன் தெரியுமா? என்னத்த சொன்னீரு? இன்னைக்கு எங்க அம்மா கையால சாப்பிட போறோம். என்னது? உங்க அம்மா கையால சாப்பிட போறீரா? ஏன் உமர் கையில என்ன புண்ணா வந்துட்டு? எங்க அம்மா கையால சாப்பிட போறேன்னா அப்படி இல்ல, எங்க அம்மா நமக்காக விதவிதமா சமையல் பண்ணி வச்சிருக்காங்களாம். பாத்தியா சின்ன பொண்ணு, எங்க அம்மா எப்படி இருந்தாங்க, இப்ப எந்த அளவுக்கு மாறிட்டாங்கன்னு. மகனும் மருமகளும் நல்ல சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு எங்க அம்மா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எங்க அம்மாவே மத்தியான சமையல் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. பாத்தியா? ஆமா, உங்க அம்மா அடுக்காலையில நின்னு சமையல் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் நீர் வந்து பாத்தீரோ. ஏன் விட்டு இப்படி சொல்லுத? எங்க அம்மா தம்பி சொன்னாவோ இன்னைக்கு என் கையால சாப்பிடுன்னு. எங்க அம்மா தான் நல்லா திருந்திட்டாவல்ல டீ, அப்புறம் எதுக்கிட்டே அவங்களே குறை சொல்லிட்டு இருக்கா? ஆமா, ஒரு நல்ல ஜெயில போய் இருந்த உடனே நல்லா தான் மாறிட்டாவோ. ஆனா சமையல் பண்ணினது எல்லாம் நான் தான். என்னடி சொல்லுதா? நீதான் எல்லா சமையலையும் பண்ணுனியா? ஆமாக்கா, எல்லா சமையலையும் உன் பொண்டாட்டி தான் பண்ணினா. ஆனா என் கையால உங்களுக்கு பரிமாறி நீங்க சாப்பிடணும்னு எனக்கு ஆசை வந்துங்க. அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். ஓஹோ, அப்போ என் கையால பரிமாறி நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லதான் என் கையால தான் அன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடுன்னு எங்க அம்மா சொன்னாவளோ? சாரி சின்ன பொண்ணு, நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா மட்டும் அப்படியே சொன்ன உடனே கரெக்டா புரிஞ்சுக்கிடுவாரு. ஆளை பாரு ஆளை. மர்மலா என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சாப்பிடு மர்மலா. இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு இவ்வளவு சாப்பாடு ஐட்டத்தையும் பண்ணிருக்கீல, நல்ல வயிறார சாப்பிடு. வேற ஏதாவது வேணும்னா கேளு மர்மலா, நான் போய் எடுத்துட்டு வந்து தாரேன். நீ ஒண்ணு பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போக
சரிங்க தே. ஏல என்ன வாய் அப்படியே பளந்துட்டு இருக்க? வாய்க்குள்ள ஈயாவது கொசுவாது போயிர போகுது. எங்க வாயை மூடுங்க. பரவாயில்ல சின்ன பொண்ணு, மாமியார் மருமகளும் ஒண்ணு கூட்டிட்டிய. சரிங்க, இப்ப நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாம்மா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டாலும் பரவாயில்ல, நீயும் எங்க அம்மாவும் ஒத்துமையா இருந்தா தான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரி சரி, கருத்து சொன்னதெல்லாம் போதும், சாப்பிடுங்க. சாப்பிடு மக்கா. சின்ன பொண்ணு பரவாயில்ல, வழக்கத்தை விட இன்னைக்கு சமையல் டேஸ்ட் ரொம்ப தூள் அடிபொலியா இருக்க. என்னல இப்படி சொல்லிட்டா? என் மருமவ தியானம் முந்தன நல்ல நாக்குக்கு ருசியா சமைச்சு தாரா. ஆமாமா, ஐயோ இனிமேலு சின்ன பொண்ணை பத்தி ஒரு குறையும் என்னால சொல்ல முடியாத. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டியா, அப்ப இனி சாப்பாட்டுக்கு மட்டும் வாயை திறந்தா போதும். ஆமாங்க, புரிஞ்சா சரிதான். இது நீங்களும் உட்காருங்க, நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரேன். நம்ம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் தே. வேண்டாம் மருமவ, நீ சாப்பிடு. சாப்பிடப்பட்டவ எந்திரிச்சுல போக கூடாது. நான் ஒரு டம்ளர் நிறைய பாயாசத்தை குடிச்சிருக்கேன். வயிறு கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். நீங்க 2 பேரும் முதல்ல நல்ல வயிறார சாப்பிடுங்க. சாம்பார் கூட்டு பொரியல் ஏதாவது வேணும்னா கேளு மருமவள, நான் போய் எடுத்து கொண்டு வந்து தாரேன். ஏப்பா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்க. மாமியார் மருமகளும் என்ன கணு பாசத்தை பொழியுதாவோ. கடவுளே, இது மட்டும் கனவா இருந்துடக்கூடாது, நிஜமா தான் இருக்கணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். வேண்டாமா, இருக்க சாப்பாடே எனக்கு போதும். நான் நிம்மதியா மனசு திருப்தியா சாப்பிடுவேன். சரிம்மா. ஐயா ஜாலி, அப்ப நானும் இனி பாட்டு பாடுவேன். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா லாலலா. பேஷ் பேஷ், சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கு. சின்ன பொண்ணே, ஏன் சின்ன பொண்ணே? என்னக்கா இப்படி வாசல்லே நின்னுகிட்டு இருக்குதியா? வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? பாத்திரம் எல்லாம் நிறைய அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. எல்லாத்தையும் போய் கழுவணும் பத்துக்க. பாத்திரத்தை எல்லாம் கழுவலாம்க்கா, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. வேலை கிடக்கு சின்ன பொண்ணு. இந்த சின்ன பொண்ணு மாங்காய் வாங்கிக்க, உனக்காக தான் கொண்டுட்டு வந்தேன். ஆஹா, எக்கா மாங்காவா? பாக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்க. நம்ம தெக்கு திரு மீனாக்கா 4 மாங்காய் கொண்டுட்டு வந்தா பத்துக்க. அதான் சரி உனக்கு 2 மாங்காவை கொடுப்பமேன்னு கொண்டு வந்து சின்ன பொண்ணு. எக்கா, இந்த மாங்கால உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு இடிச்சு தின்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும்ல? ஆமா சின்ன பொண்ணு, உப்பு மாங்காய் போட்டு தின்னாலும் நல்லா இருக்கும், ஊறுகாய் போட்டு தின்னாலும் நல்லா இருக்கும் பத்துக்க. நான் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்ல அம்மியில வச்சு இடிச்சு திங்க போறேன். மரகதா, ஏன் மரகதா? மருமகளே, நீ இங்க தான் இருக்கியா? என்னது இப்படி ஓட்டமும் சாட்டமுமா ஓடியே வர்றியா? மருமகளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் தே? மருமகளே, சின்ன பொண்ணு. இது என்னாச்சு? எதுக்கு நீங்களே இப்படி ஓட்டமா நடையுமா வாரிய? மருமகளே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்படிதான் மரகதக்காவுக்கு மாமியாரும் சொன்னாவோ, ஆனா என்ன விஷயம்னு 2 பேருமே சொல்ல மாட்டேங்கல. நம்ம கீதா இருக்கல்ல, கீதா. ஆமா, கீதாக்கா. 4 முடிக்கு என்னாச்சு? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. அவ ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காளா. என்னத்தை சொல்லுதியா? அந்த 4 முடி கீதா புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காளா? ஆமா மருமகளே, அதெல்லாம் பாத்துக்கிட்டு தான் இப்ப உன்கிட்ட சொல்லணும்னு ஓடியே வந்திருக்கேன். ஆமா மருமகளே, நானும் உன்கிட்ட சொல்லதுக்கு தான் ஓடியே வந்த பாத்துக்க. அந்த அக்கா எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? ஆமா, அவ லேசுபட்டவளா? யார்கிட்ட சொன்னா நம்மளும் அதே மாதிரி முன்னேறிடுவோம்ல. அதனால அவ வாயை திறந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டாள்ல. ஒரு வண்டியில வச்சு பட்டு சேலை, காட்டன் சேலை, அப்புறம் சுடிதார், நைட்டின்னு வித்துட்டு நடக்க பாத்துக்க. என்னது? கீதாக்கா துணி வியாபாரம் பண்ணுதாவளா? ஆமா மருமகளே, துணி வியாபாரம் தான். எந்த துணி எடுத்தாலும் பாதிக்கு பாதி விலையா. என்னது பாதிக்கு பாதி விலையா? ஆமா மருமகளே, 1000 ரூபாய் சேலையில 500 ரூபாயா, 500 ரூபாய் சேலையில 250 ரூபாயா. அத கேட்டுக்கிட்டு தான் ஓடியே வரோம். மருமகளே, உனக்கு வேற பட்டு சேலை, சுடிதார், நைட்டி எல்லாம் வாங்கி தரணும்னு நினைச்சிட்டே இருந்த மத்துக்க. வா போவோம், உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்க. ரூபா நான் கொடுக்கேன். மருமகளே, நீ இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி காட்டன் சேலை வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல, நான் உனக்கு வாங்கி தரேன். வா போவோம். சரிங்க தே. என்ன பொண்ணு தாயி, மருமகிட்ட நல்ல பாசமா இருக்க போலுக்க. துணி எல்லாம் வாங்கி எடுத்து தாரேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா பரிமளா, நீ மட்டும் உன் மருமகளை நல்லா பாத்து எடுத்து நல்ல சந்தோஷமா இருக்கேல்ல, அதே மாதிரி நானும் இருக்காண்டமா. நாம நம்ம மருமகளை மகளா பார்த்தாதானே அவளும் நம்மள அம்மா மாதிரி பாத்துக்கிடுவாவோ. ஆமா பொண்ணு தாயி, நீ சொல்லதெல்லாம் சரிதான். நானே இப்பதானே அதை புரிஞ்சிட்டு இருக்கேன். சரி சீக்கிரமா வா, அப்புறம் துணி எல்லாம் வித்துற போகுது. சரி பரிமளா, வா போவோம். நமக்கும் ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துக்கிடுவோம். அக்கா வாங்க, அம்மா வாங்க, பாட்டி வாங்க, தங்கச்சி வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. இன்று அதிரடி விற்பனை. போடா வராது, பொழுது போடா திரும்பாது. என்னது பொழுது போடா திரும்பாதா? என்னமோ நம்ம
சரிதான் கீதாக்கா, உங்ககிட்ட இப்ப யாரும் வாசியில வாங்க வரல, நாங்க ரூபா கொடுத்து வாங்க தான் வந்திருக்கோம். இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமேன்னு மரகதக்கா சொல்லுதா, வேற ஒண்ணு இல்ல. அது வந்து சின்ன பண்ணே, இது நேத்துக்கு சாயங்காலம் எடுத்த முடிவு பத்துக்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லையா, அதான் சொல்லல பத்துக்க. அந்த அளவுக்கு கீதாக்கா பிஸி. ஆமா சின்ன பண்ணே, பிஸியோ பிஸி. எம்மாடி கீதா, காட்டன் சேலைல இருக்கா? ஆமா பரிமளா பாட்டி, காட்டன் சேலை, பட்டு சேலை, பூனம் சேலை, சுடிதார், நைட்டி எல்லாம் இருக்கு. 1000 ரூபாய் சேலைல 500 ரூபாய் தான். 500 ரூபாய் சேலையில 250 ரூபாய் தான். எல்லாம் உங்களுக்காக தான். அதிரடி அடிப்பொலி ஆஃபர். சின்ன பொண்ணு, சேலையும் எடுத்துக்கலாம். எங்க வீட்டு பிள்ளைகளு ஆளுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கேட்டா பத்துக்க. பேசாம இங்கே எடுத்துருவோம்மா, விலையும் கொஞ்சம் குறைச்சலா இருக்குல்ல. ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். உங்க பிள்ளைல தான் ஒரு வாரமா கேட்டுக்கிட்டே இருக்கவுல்ல, 2 சுடிதார வாங்குங்க முதல்ல, அதுக்கப்புறமா வேணா சேலையெல்லாம் பார்த்து எடுத்துக்கிடலாம். சரி சின்ன பொண்ணு. கீதா, 1000 ரூபாய் சுடிதார்லாம் அப்ப 500 ரூபாய் தானே? ஆமாக்கா, 1000 ரூபாய் சுடிதார் எல்லாமே 500 ரூபாய் தான். கீதா, என் பிள்ளைகளுக்கு 2 சுடிதார் வேணும் பத்துக்க. இருங்கக்கா, நான் காட்டுதே, எந்த சுடிதார் பிடிச்சிருக்கோ நீங்க வாங்கிக்கங்க. சரி கீதா. ஏக்கா, இது பட்டு மாடல் சுடிதார் நல்லா இருக்கா? என்ன கீதாக்கா, சுடிதார் எடுத்து காட்டுங்கன்னா நீங்களே உடுத்தி காட்டுதியா? கையில தரத விட இப்படி உடுத்தி காட்டினா தானே நல்லா இருக்கான்னு பார்க்க முடியும். நல்ல ஐடியா தான். ஏக்கா, இந்த சுடிதார் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. கீதா, இது பிடிச்சிருக்கு. ஒரே மாதிரி 2 சுடிதார் கிடைக்குமா? ஏக்கா, ஒரே மாதிரில 2 சுடிதார் கிடைக்காதுக்கா. நான் வேற டிசைனும் காட்டுறேன், அதுவும் பிடிச்சிருந்தா சேர்த்து எடுத்துடுங்க. அதுக்கு இல்ல கீதா, 2 பிள்ளைகளுக்கும் தனித்தனியா எடுத்துட்டு போனேன்னு நினைச்சிக்க. இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்குன்னு 2 பேரும் சண்டை போட்டு கிடப்பாவ. 2 ஒரே மாதிரி எடுத்துட்டு போனா பிரச்சனை இல்ல பத்தியா? அதுக்கு தான் கேட்டேன் பத்துக்க. ஏக்கா, இது நான் ஆஃபர்ல விக்கும் பத்தியலக்கா, அதனால தான் ஒவ்வொரு டிசைன்லயும் ஒவ்வொருதாக இருக்கும். சரி கீதா, அப்ப வேற டிசைன் இருந்தா காட்டேன், அதையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் எது வேணும்னு செலக்ட் பண்ணிக்கிடலாம். சரிக்கா. ஏக்கா, இந்த சிவப்பு கலர் சுடிதார் நல்லா இருக்கா? இந்த Dress எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. சிவப்பு கலர் சுடிதார் ரொம்ப நல்லா இருக்கு கீதா. ஆமாக்கா, எங்க கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லதா இருக்கும். ஏக்கா, இங்க பாருங்க, இதுவும் பட்டு மாடல் சுடிதார் தான். ஆனா இது ஃபுல் லாங் கவுனா வரும். இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு கீதா. அப்ப முதல்ல காட்டுனேல்ல, அந்த சுடிதாரும் இந்த பட்டு கவுனையும் நான் வாங்கிக்கிடுதேன். சரிக்கா. ஏ பொண்ணு தாய் பாட்டியோ, பரிமளா பாட்டியோ, காட்டன் சேலை கேட்டேல்ல, அங்க பாருங்க. நல்ல அழகான கலர் உள்ள காட்டன் சேலை. கரை பட்டு கரையாக்கும், சூப்பரா இருக்கும் பாட்டியோ. பரிமளா, இந்த 2 சேலையும் நல்ல அளவோல இருக்குல? ஆமா பொண்ணு தாயி, வேற பாதி வெல்ல தானே, ஆளு கொண்டு எடுத்துக்கிடுவோமா? சரி பரிமளா, ஆளு கொண்டு எடுத்துக்கிடுவோம். எங்கனையாவது கல்யாண வீட்டுக்கு போனா நம்ம ஒண்ணு போல உடுத்திட்டு போலாம்ல. அது ரெடி ஆஃபர் பாதி விலை. வாரியலடி ஆஃபர். என்ன கமலா, இப்படி வாரியல கையமா வந்து நிக்க? இன்னைக்கு இந்த 4 முடி கீராவ வாரியலால 4 சாத்து சாத்துறனா எனக்கு நிம்மதியா இருக்கும்க்கா. பொறாம பிடிச்ச வந்த கமலாக்கா. வியாபாரமா பண்ணுதாவா வியாபாரம்? என்ன கமலாக்கா, என்னக்கா ஆச்சு உங்களுக்கு? இவன் என்ன கமலா இப்படி பேசிட்டு இருக்கா? நம்ம நல்லதுக்குன்னு தர அவ பாதி வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க பொண்ணு தாய் பாட்டியா, அனுபவப்பட்ட எனக்கு தான் கோவம் வரும். ஏ கமலா, என்னன்னு சொல்ல? கொஞ்சம் இருங்கக்கா, இந்த வாரியலால அந்த 4 முடி கீராவ 2 சாத்து சாத்திட்டு வரேன்க்கா. பாரு கமலா, முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. இவன் என்னமோ சொல்லுறல்ல, அது ரெடி ஆஃபர் ஆஃபர்னு. அந்த ஆஃபர்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு காட்டன் சேலைய வாங்கிட்டு போனேன். ஏன் கமலா, சேலையில கிழிஞ்சு போய் கிடந்துச்சோ? ஏ பரிமளா பாட்டி, சேலை கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அளவோல மடிச்சு கொடுத்தாங்க சேலைய. நான் வீட்ல கொண்டு போய் சரி விரிச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தா என்னாச்சு கமலா? ஏக்கா, அந்த சேலையே முந்தானத்துல கொடில காயப்பட்டிருந்த ஏன் கூட சேலைதான்க்கா. என்னது, உன்குல சேலையா? ஆமாக்கா, 2 நாளைக்கு முன்னாடி கொடில காயப்பட்டிருந்த என் கூட சேலைய காணலன்னு உங்க வீடு வரைக்கும் தேடி வந்தோம்லக்கா. அடிப்பாவி, நான் இவ வீட்ல போய் தேடாம விட்டுட்டேனே. என் வீட்டு கொடில காஞ்சிட்டு கிடந்த ஏன் சேலையவே இவ களவாண்டிட்டு வந்து வேற சாயத்தை முக்கி அதை காய வச்சு அயன் பண்ணி என்கிட்டயே 1000 ரூபாய் வித்துட்டாக்கா. ஆஹா, கமலாக்கா கண்டுபிடிச்சிட்டாவளே. அதத்தானே பார்த்தேன். அப்பமே ஒரு சுடிதார் எடுத்து காட்டும் போது நினைச்சேன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஏக்கா அடிக்காதீக்கா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு சேலையவே களவாங்கி என்கிட்டயே வித்துருப்பா. கமலாக்கா, என்ன அடிக்காதீங்க, விட்டுருங்க. இந்த 4 முடிக்கு எவ்வளவு திமிரு சாமர்த்தியம். ஒவ்வொரு வீட்லயா காயப்பட்ட துணி எல்லாத்தையும் களவாண்டிட்டு வந்து பாதி வரைக்கும் வித்துட்டு இருக்கா. ஏ கமலா, ஏன் சார்பா அந்த வாரியலால அவளுக்கு 4 சாத்து கொடு. இடி 4 முடி எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். ஐயா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. உன்னைக்கு யாரு காப்பாத்துதாங்கன்னு நானும் பார்க்க முடியும். இடி நில்லு. சின்ன பொண்ணு, இந்த கீதாவுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? நம்மளையே ஏமாத்தலாம்ல பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. நான் அப்பமே நினைச்சேன்க்கா. ஏ மர்மலா, இங்க கிடக்கப்பட்ட சேலையில நம்ம வீட்டு சேலை ஏதாவது கிடக்கான்னு பாரு. திமிரு பிடிச்ச கீதாக்கா வீட்டு பக்கம் வரட்டு, துவால உரிச்சு தொங்க போட்டு விடுதேன்.